திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 635, அதிகாரம் அமைச்சு. 1509ஆம் ஆண்டு விஜயநகரத்தினுடைய பேரரசராக இருந்தவர் வீர நரசிம்மன். அவருடைய சகோதரர் கிருஷ்ணதேவராயர். சிறந்த வீரர் மற்றும் கேள்விகளில் மிகவும் புலமை பெற்றவர். திடீரென மன்னர் வீரசிம்மன் ஒரு நாள் நலிவுற்றார். தனக்கு பிறகு தனது சகோதரனை விட சிறுவனாக இருக்கும் தனது மகனே நாட்டை ஆள வேண்டும் என்று விரும்பினார். அமைச்சர் அப்பாஜியை அழைத்து, கிருஷ்ணதேவராயன் இருக்கும் வரை என் மகன் அரசாள முடியாது, ஆகையால் அவனை மறைமுகமாக கொன்று என் மகனுக்கு பட்டம் சூட்ட நீங்கள் தான் உதவ வேண்டும் என்றார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த கிருஷ்ணதேவராயரை ஒரு தந்தையைப் போல வளர்த்து ஆளாக்கியவர் அமைச்சர் அப்பாஜி. அதனால் மன்னரின் கோரிக்கையை ஏற்க மறுத்தார். ஆனால் மன்னரோ, நாளை காலைக்குள் கிருஷ்ணதேவராயன் இறந்தான் என்பதற்கு அடையாளமாக ஏதாவது ஒன்றை எனக்கு காட்ட வேண்டும், அமைச்சர் என்ற முறையில் இதை நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். வேதனையுடன் வெளியேறிய அப்பாஜி கிருஷ்ணதேவராயரை சந்தித்து, நான் சொல்லும் வரை மாறு வேடத்தில் ஒரு மறைவிடத்தில் தங்கியிருங்கள் என்று கூறினார். மறுநாள் ஒரு ஆட்டுக்கிடாயை கொன்று அதன் கண்களை எடுத்துச் சென்று கிருஷ்ணதேவராயரை கொன்று விட்டதற்கு அடையாளமாக மன்னரிடம் காட்டினார் அப்பாஜி. கிருஷ்ணதேவராயர் இறந்து விட்டார் என்று செய்தியை கேட்டதும் பாமினி சுல்தான்கள் திடீரென விஜயநகரத்தின் மீது படையெடுத்தனர். அப்போது மன்னர், என் மகனோ சிறு குழந்தை, நானோ நலிவிட்டிருக்கிறேன், நாட்டை காக்கக்கூடிய வீரன் கிருஷ்ணதேவராயரை அநியாயமாக கொன்றுவிட்டேனே, அப்பாஜி நீங்களாவது தடுத்திருக்க கூடாதா என்று புலம்பினார். மன்னா, கவலைப்படாதீர்கள், உங்கள் நிலையும் நாட்டின் நலனையும் கருதி நான் கிருஷ்ணதேவராயரை கொல்லவில்லை என்றார் அப்பாஜி. உடனே கிருஷ்ணதேவராயரை அழைத்து வந்தார். கிருஷ்ணதேவராயர் உயிருடன் இருக்கிறார் என்பதை அறிந்ததும் பாம்னி சுல்தான்கள் ஓடி ஒளிந்தனர். சில நாட்கள் கழித்து மன்னர் மறைய கிருஷ்ணதேவராயர் மன்னராக முடிசூடினார். அமைச்சர் அப்பாஜியின் அறிவாற்றலால் விஜயநகரம் காப்பாற்றப்பட்டது. அறநெறி உணர்ந்து சொல்லாற்றலும் செயல்திறனும் படைத்தவராக இருப்பவரே ஆலோசனைகள் கூறக்கூடிய நல்ல துணையாக விளங்க முடியும் என்பதை அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறனும் ஆற்றலும் இல்லாத அமைச்சு வீழும், அறனும் ஆற்றலும் கொண்ட அரசே வாழும்